அப்போ இங்கேருந்து 11 வசனங்கள், 2 ருக்கு இருக்குது. இதில் தீனுடைய முக்கியமான ஒரு போர்ஷன் அல்லாஹ் கிளியர் பண்ணுறோம். இதில் நீங்கள் அதான் சொல்கிறேன்ல, நம்ம மேலே ஹுஜ்ஜத்து நிறவக்கூடிய சூறா இது அப்படின்னு நான் சொன்னேன். அதில் அது கடைசி கட்ட ஆர்குமெண்ட் அந்த பீக்கில் இருக்கும். ஸ்டார்டிங்கும் அதே மாதிரி தான் தொடங்கிச்சு, நடுவில் சும்மா விட்டு லெஃப்ட் ரைட் வாங்கினால, அதுக்கப்புறம் கொஞ்சம் வேறு சட்டங்களை பற்றி பேசினா, இப்போ மறுபடியும் அந்த பெரிய ஷஹாதத் இருக்குல்ல, இந்த பெரிய சாட்சி, உலகத்திற்கே அல்லாஹ் ஒரு தீனை கொண்டு வந்திருக்கான், மனிதர்களுக்கு அவன் நன்மை நாடி இருக்கான் அப்படிங்கிற கண்ணுக்கு தெரியாத ஒரு கடவுளை மக்கள் மத்தியில் உணர வைப்பது. இப்படி ஒரு கடவுள் இருப்பதனால்தான் இவர்கள் இப்படி செயல்பட்டார்கள் அப்படிங்கிறது புரிய வைக்கிறது. எல்லாமே இக்பால் சொல்கிறாங்க இல்லையா, அதே தான். கண்ணுக்கு தெரியாத கடவுளை எப்படி கன்வின்ஸ் பண்ணுறது? நம்ம தொட்டு பார்த்தும் தடவி பார்த்தும் இவங்க கடவுளை வழிபட்டு இவங்க பழக்கப்பட்டாங்க. இப்போ அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ் எல்லா இறை தூதர்களையும் ஒன்று சேர்த்து, எல்லா இறை தூதர் ஆதம் நபியிலிருந்து ரசூல்லா வரைக்கும் 1,24,000 எவ்வளோ எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து அல்லாஹ் சொல்கிறான், உங்களுடைய அழைப்புக்கு அளிக்கப்பட்ட பதில் என்ன? நான் ஒரு வேலை கொடுத்தேன்ல, அதான் சொன்னேன்ல, தீனுக்கு ஒரு வேலை கொடுத்தேன்ல, அதை செய்யறதுக்கு நீங்கள் அந்த மக்களை கூப்பிட்டுருப்பீங்கள, என்ன பதில் சொன்ன சொல்லுங்கள். அல்லாஹ் கேட்பான், அவங்க என்ன பண்ணாங்க எங்களுக்கு சொல்லுங்க. உம்மத் வெர்சஸ் நபி, இந்த பக்கம் அல்லாஹ், இந்த பக்கம் உம்மத்து, இந்த பக்கம் நபிமார்கள். எப்படி இருக்கும் அந்த சீனு சொல்லியிருக்கும்போது அவங்க உடனே என்ன சொல்லுவாங்க, எங்களுக்கு எதுவும் தெரியாது, மறைவான உண்மைகள் அனைத்தையும் நன்கறிந்தவன் நீயே என்று அவர்கள் பணிந்து கூறுவார்கள். எல்லாம் நான் உயிரோடு இருக்கும்போது இருந்தேன், அப்போ இப்படி நடந்தது கொஞ்சம் ஞாபகம் இருக்குது, அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னா எனக்கு தெரியாதல்ல, நீ தான் மறைவானது எல்லாத்தையுமே அறியக்கூடியவனாக இருக்க அப்படிங்கிற. இதில் எல்லாம் என்ன சொல்கிறான், எல்லாரையும் கூப்பிட்டு கேட்போம், ஒரு நபியை கூப்பிட்டு சும்மா விட மாட்டோம். அப்போது இதில் ஒரு முக்கியமான ஒரு ஹதீஸ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன பண்ணுறாங்க, அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அவங்ககிட்ட வராங்க, வந்துட்டு குரானை ஓதுங்க அப்படிங்கிறாங்க. அதுக்கு அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு சொல்கிறாங்க, நபியே, குரான் உங்கள் மீது அருளப்பட்டிருக்க நான் உங்களுக்கு எப்படி ஓத முடியும்? குரானை இறக்குனதே நீங்கள் தான், என்கிட்ட குரான் ஓத சொல்கிறீங்க, என்ன விஷயம் அப்படிங்க. இப்போ ரசூலா சொல்கிறாங்க, இல்லை நான் கேட்க விரும்புகிறேன், மற்றவரிடம் இருந்து அதை கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். அப்போ உடனே அவர் என்ன பண்ணுறார், 4வது அத்தியாயம் சூரா அன்னிசா எடுத்து ஓத ஆரம்பிக்கிறார். கடைசியாக அந்த 41வது வசனம் வருது, அன்றைய நாளில் ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் நாங்கள் ஒரு சாட்சியினரை கொண்டு வருவோம், பின்னர் உம்மை இவர்கள் மீது சாட்சியினராக கொண்டு வருவோம். ரசூலுல்லாஹ் பார்த்து அல்லாஹ் சொல்கிறாங்க, அந்த நாளில் எல்லாரையும் சாட்சி கொண்டு வருவோம், ஒவ்வொரு நபி ஒவ்வொரு உம்மத். இப்போ இந்த ஆயத்துலையும் அது வந்துருச்சா, 5வது அத்தியாயத்தில் 109 வசனம், 4வது அத்தியாயத்தில் 41 அது இருக்கா? இப்படி கொண்டு வருவோம், ஒவ்வொரு நபிக்கும் அந்த சமுதாயத்துக்கு நடுவில் கொண்டு வந்து நபிக்கிட்ட கேட்போம், என்ன பண்ணாங்க இவங்க, அந்த நபியோட ஸ்டேட்மெண்ட் என்ன வரும். அப்போ கேட்ட உடனே, இதை ஓதன உடனே ரசூல்லா அழுவ ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது தலையை குமிஞ்சு போட்டு அழுவ ஆரம்பிக்கிறாங்க, கண்ணிலேருந்து தண்ணி போய்கிட்டே இருக்கு. அவர் படிச்சுட்டே இருக்கார், போதும் 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 நிறுத்துங்க, என்னால் கேட்க முடியல, என்னால் தாங்க முடியல அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க.